Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல வர 19ஆம் தேதி லான்ச் ஆக போற ஒரு சூப்பரான ஆல் ரவுண்டர் அண்ட் கேமிங் ஃபோன் வந்து பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீங்கன்னா Realme P3 Ultraங்கிற 5G ஃபோன் தான். இந்த ஃபோனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 25000ங்கறத சொல்லிருக்காங்க. ஒயிட், ரெட், ப்ளூங்கற மூணு கலர்ல வருது. இதுல ரெட், ப்ளூ பாத்தீங்க அப்படினா லெதர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம இது ஒரு ஆல் ரவுண்டர் ஃபோன். சோ எல்லா லெவலுமே பார்த்தோம் அப்படினா ஒரு ஹை லெவலா கொடுத்திருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RAM. இதுல RAM வந்து பாத்தீங்கன்னா 12GB வந்து ஃபிளாக்ஷிப் லெவல்ல இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ ஃபாஸ்டஸ்டா வந்து நீங்க ஆப் வந்து லான்ச் பண்ண முடியும். 95 செகண்ட்ல 30 ஆப்ஸ் கூட வந்து ஓபன் பண்றதுக்கான கெபாசிட்டி இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசான ஆப்ஷனா இருக்கு. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இவங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 256GB தான் இப்போதைக்கு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து 512GB வந்து இருக்கலாம். இது வந்து வர 19ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆகும். அது இல்லாமல் UFS வந்து 3.1 வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் கார்ட் ஸ்லாட்டுக்கான ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் வந்து இந்த ஃபோன் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா OS. இந்த ஃபோனில் கஸ்டம் OS Realme UI 6.0 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 15 பேஸ் பண்ணியிருக்கு. அப்டேட் வந்து ஒரு 2 or 3 அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 years வந்து செக்யூரிட்டி அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பவர் வந்து 6000 mAh வந்து டைட்டன் பேட்டரி சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. 80 watts வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 5 years வந்து பேட்டரி ஹெல்த்துக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பைபாஸ் சார்ஜிங் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் நார்மலாக கேம் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ஹீட் ஆகும். ஆனால் இந்த பைபாஸ் சார்ஜிங் மூலமாக பார்த்தீங்கன்னா கேம் நீங்கள் விளையாடினாலும் ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேம் விளையாடுறத வந்து பார்த்தீங்கன்னா 2.2 டிகிரி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 49 hours வந்து பார்த்தீங்கன்னா காலிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிப்செட்டு. இந்த ஃபோனில் சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் D8350 அல்ட்ராங்கிற சிப்செட் தான். இது வந்து இந்த ஃபோனில் தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து டெபிட் பண்ணுறாங்க. இது லேட்டஸ்டான சிப்செட்டு. இதனுடைய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 3.35 GHz வந்து ஸ்பீடு 4nmல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ரெகுலராக இருக்கிற டாஸ்க்லாம் வந்து சூப்பராக பண்ண முடியும். ஹெவியான டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரன் பண்ண முடியும். கேமிங் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்னே சொல்லலாம் இந்த ஃபோனு. ஏன்னா கேமிங்கோட ஜிபி வந்து ARM Mali G615 MC6 வந்து கொடுத்துருக்காங்க. 90 FPS அல்ட்ரா ஸ்மூத் BGMI சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. GT பூஸ்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து கேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இந்த ஃபோன் வந்து இருக்கும். ஸோ ஓவரால் சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா குவாட் கவுடு டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்காங்க. 6.83 வந்து ஸ்க்ரீன் வந்து இருக்குது. 1.5K வந்து ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. AMOLED ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. 120 ரீஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. AI ப்ரொடக்ஷன் வந்து சப்போர்ட் இருக்குது. 2000 வந்து பார்த்தீங்கன்னா பீக் நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல எல்லா ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோனில் பேக் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா டூயல் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. 50 MB வந்து மெயின் கேமரா, 8 MB வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 50 MBல சோனி IMX896ங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சோனி சென்சார் மூலமாக உங்களோட பிக்சர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். அது இல்லாமல் OISக்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ்க்கான சப்போர்ட் இருக்குது. ஃபுல் HD வரைக்கும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 4K வந்து பார்த்தீங்கன்னா 60 FPS வரைக்கும் பண்ணுறதுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 16 MB செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல் HD வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமராட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ரைஸு. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 25K இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வர 19ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான ஃபோனு, 183 கிராம். ஸோ கைக்கு வந்து ரொம்ப கச்சிதமான ஒரு ஃபீல் இருக்கும். அது இல்லாமல் அல்ட்ரா ஸ்லிமான ஃபோன், 7.38 mm வந்து திக்னஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. ஸோ இந்த ஃபோனில் ரெண்டு ஸ்லாட் தான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு தான். மெமரிக்கு வந்து டெடிக்கேட்டான ஸ்லாட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்லாட் மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் USB வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் டூயல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
கனெக்டிவிட்டிக்கு வந்து வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத் இதுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி ஆடியோ ஜாக் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எஃப்எம்கான சப்போர்ட் வந்து இருக்குது. ஐபி ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 லெவலில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 69, 68, 66 மூணுமே வந்து சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் 6050 விசி கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சராக வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை. ஆனால் இவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து 256 GB வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. மேபி 512 GB கொடுத்தாங்கன்னா இன்னும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து வர 19ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 8Kக்கான சப்போர்ட் வந்து கொடுக்கல. இது வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்எஃப்சி பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் சொல்ல. மேபி என்எஃப்சி இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு ட்ராபேக்காக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். மற்றபடி இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரியல்மியில் ஒரு கேமிங் ஃபோன் அண்ட் ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் ஃபோன், அதுக்கப்புறம் அல்ட்ரா ஸ்லிம்மான லைட் வெயிட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அதுவும் வந்து 25Kல பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு கண்டிப்பான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.